சாமி. என்னம்மா இதெல்லாம்? சாமி, அம்மாவுக்கு பிரச்சனை கஷ்டம்னு வரப்பெல்லாம் நீங்க தான் சாமி மாதிரி வந்து அதை தீர்த்து வைப்பீங்கன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அம்மா கொஞ்சம் அதிகப்படியா சொல்றாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா சொல்றது எவ்வளவு சத்தியமான உண்மைன்னு இப்பதான் சாமி புரியுது. நீங்க மட்டும் இல்லன்னா அம்மாவையும் கையிலையும் நாங்க உசுரோடவே பார்த்திருக்க முடியாது. அவங்க 2 பேரையும் நீங்க தான் எங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சாமி. மாடி, நான் வெறும் கருவிதாம்மா. பிரச்சனையும் கொடுத்து அதுக்கு தீர்வையும் கொடுக்கறவன் அந்த ஈசன் தான். நான் முன்ன செஞ்ச பாவங்களுக்கு இதன் மூலமா பரிகாரம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்காமா. நாம எல்லாரும் அவனுக்கு தாமா நன்றி சொல்லணும். சாமி, எங்க குடும்பத்துக்கு நீங்க நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சாமி? எனக்கு பேருன்னு எதுவும் இல்லையம்மா. சுத்தி இருக்கிறவங்க வந்து போற பக்தர்கள்லாம் என்ன தகப்பன் சாமின்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. ரொம்ப பொருத்தமான பேர் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க சாமி. சாமியோட கருணையும் அப்பாவோட அக்கறையும் சேர்ந்த உருவமாதான் நாங்க உங்களை பாக்குறோம். அம்மா சொன்ன மாதிரி எங்க குலசாமி தான் சாமி உங்களை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க, நீங்க போய் உள்ள போய் பார்க்கலாம். என்ன மயில இங்கே நிக்கிற? அக்கா, நான் உள்ள வரலக்கா. ஏன்? அம்மாவையும் கையிலையும் பார்க்கணும்னு உனக்கு தோணலையாடி? பார்க்கணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உறுத்தலா இருக்கு. கோயில்ல நான் தான் அம்மாவை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். அம்மா இந்த முடிவை எடுத்ததுக்கு நான் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு தோணுதுக்கா. இப்ப என்ன திரும்ப பார்த்தாங்கன்னா அம்மா தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்கக்கா. எனக்கு அவங்க முன்னால வந்து நிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ வா. இல்லக்கா, நீ போய் அவங்கள பாத்துட்டு வா. நீ போ. அக்காவும் அம்மாவும் பொழைச்சிட்டாங்கல்ல, எனக்கு அந்த சந்தோஷமே போதும். நீ போயிட்டு வாக்கா, நான் இங்கேயே இருக்கேன். போக்கா. எதுக்கடி அழற? நிம்மதியா போய் சேர விடாம என்ன காப்பாத்தினதுக்கு நான் தாண்டி அழணும். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எங்க எல்லாரையும் அனாதைய விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்ன பண்ண சொல்ற மலரு? என் கைக்குள்ள இருந்த குடும்பத்துல என்ன மீறி எல்லாம் நடக்கிறப்ப நான் இந்த முடிவுக்கு தானே வர முடியும். மூணு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அன்னைக்கு நான் இந்த முடிவை தான் எடுத்தேன். கிணத்துல குதிக்க போற அந்த கடைசி நிமிஷத்துல எந்த தப்புமே செய்யாம நான் எதுக்கு சாவணும், என் பொண்ணுங்க எதுக்கு சாவணுங்கிற கேள்வி வந்துருச்சு. அந்த மனுஷன் முன்னால வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியமும் வந்துருச்சு. அந்த மனசுல வச்சுக்கிட்டு தாண்டி உங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குனேன். நம்ம மயில ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும், உனக்கும் கையிலுக்கும் மரியாதையான வாழ்க்கை கிடைக்கணும். அந்த மனுஷன் யார பாரமா நினைச்சு ஒதுக்குனாரோ அவங்கதான் என்ன தாங்கி பிடிக்கிறாங்கன்னு அவருக்கு காட்டணும். யாராலும் சந்தோஷம் கிடைக்காதுன்னு நினைச்சாரோ அவங்கதான் என் சந்தோஷத்துக்கு காரணமா இருக்காங்கன்னு அவருக்கு புரிய வைக்கணும்.
என் கனவு ஆசைலாம் அவ்வளவுதான் மலரு. என் கனவு இவ்வளவு சேர்ந்து அழிச்சிட்டாங்கல்ல. இப்படி என் வாழ்க்கைக்கு அர்த்தமெல்லாம் ஆக்கிட்டாங்களே. இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் பொறுமையா தானே இருந்தேன். இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்துக்கிட்டு மயில நம்ம குடும்பத்தை கூறு போட பாக்குறாடி. முதல்ல அவ போய் அங்க ஒட்டிக்கிட்டா. இப்ப கல்யாணங்கிற பேர்ல இவளையே இழுத்துட்டு போக பாக்குறா. அது நடக்க கூடாதுன்னு தடுத்தா நீயும் உன் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பாக்குறேன்னு என் மேல நெருப்பள்ளி கொட்டுறாடி. என் பொண்ணு வாயில இந்த வார்த்தையை கேட்க வாடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். எல்லா வழியையும் தாங்கிக்கிட்டு நான் உங்களுக்காக தாண்டி போராடினேன். அவன் என்ன அப்படி சொன்ன உடனே என் மனசை விட்டு போச்சு மலரு. நான் இதுக்கு மேல எதுக்கு வாழணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உங்க 3 பேரையும் தூக்கிட்டு வந்தனா அன்னையில இருந்தே எனக்கு வாழ்க்கை போராட்டமா தான் இருந்திருக்கு. வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா நீ செஞ்சதை என்னால ஏத்துக்க முடியாதுமா. உன் முடிவை நியாயப்படுத்துறதுக்காக நீ என்ன காரணம் சொன்னாலும் இவ வயித்துல வளர்ற குழந்தை என்னமா தப்பு பண்ணுச்சு? அத கொல்றதுக்கு உன்னால எந்த காரணம் சொல்ல முடியுமா? நீ பெத்த பொண்ணுங்கிற உரிமையில இவளுக்கு விஷத்தை கொடுத்த, அது கூட பரவாயில்லம்மா. இவ வயித்துல இருக்கிற உசுரை பறிக்கிற உரிமை உனக்கு யாருமா கொடுத்தா? இந்த குழந்தைய தூக்கி போட்டு வான்னு உன் புருஷன் சொன்னதுக்கும் இப்போ நீ பண்ண காரியத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையேம்மா. அவர் செஞ்சது பாவம்னா நீ செஞ்சதுக்கு பேர் என்னம்மா? போதும்க்கா, அம்மா ஏதோ ஒரு ஆவேசத்துல இந்த முடிவு எடுத்துட்டாங்க. நீ மேல மேல கேள்வி கேட்டு அம்மாவை நோகடிக்காதக்கா. உள்ள கோவம் வருத்தம் 1000 இருந்தாலும் நீ தானம்மா எங்களுக்கு எல்லாமே. நீ இல்லாம எங்களால இருக்கவே முடியாதுமா. தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதம்மா. எங்க குலசாமியை நாங்களே கொன்னுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி ஆயுசுக்குமே எங்க உசுர அறுக்குமா. அப்படி ஒரு தண்டனை எங்களுக்கு கொடுத்துறாதம்மா ப்ளீஸ். ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. இந்தா தண்ணி குடி. ஆமா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? எங்கேயாவது வெளியே போயிருந்தியா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன் சார். ஆஸ்பத்திரிக்கா? எதுக்குமா? யாருக்கு என்னாச்சு? மயில, ஏன் அழுவுற? யாருக்கு என்னாச்சு சொல்லு. அம்மாவும் கையில் அக்காவும் விஷம் சாப்பிட்டாங்க சார். என்ன சொல்ற மயில? இப்ப எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா தான் சார் இருந்துச்சு. டாக்டர் எப்படியோ போராடி பொழைக்க வச்சுட்டாங்க. மயில, கையிலும் அம்மாவும் இப்ப நல்லா இருக்காங்களா? வாடா, இப்பதான் மயில நிம்மதியா இருக்கு. அது சரி, அம்மா ஏன் திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தாங்க? மாடே,
நீ அவங்கள பத்தி சொன்னதை வச்சு ரொம்ப தைரியசாலி நான் நினைச்சேன். சார், நான் கோயில்ல அவங்க கூட சண்டை போட்டதுதான் அவங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு சார். அம்மாவை போய் பாருன்னு நீங்களும் படிச்சு படிச்சு சொன்னீங்க. நான் தான் கேட்கவே இல்லை. என்னாலதான் சார் அம்மா இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அந்த உறுத்தல் என்னையும் கொண்டு இருக்கும் சார். மயிலு விடு, இப்பதான் அம்மா பொழைச்சிட்டாங்கல்ல. செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறது முக்கியம்தான். ஆனா அதையே திரும்ப செய்யாம இருக்கிறது தான் அதை விட ரொம்ப முக்கியம். அம்மா கிட்ட இனிமே நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன் சார். இந்த ஒரு தடவையிலேயே நான் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டேன். மயிலு, உங்க அம்மா எடுத்த முடிவுக்கு நீ மட்டும்தான் காரணம்னு நினைக்காத. இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனை, இந்த குழப்பம், டென்ஷன் எல்லாமே சேர்ந்துதான் அவங்களை இப்படி யோசிக்க வச்சிருக்கு. மறுபடியும் அவங்க இதே தப்ப செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு உங்க அக்காங்க கிட்ட உங்க அம்மாவை கவனமா பாத்துக்க சொல்லுமா. நானும் சொல்லியிருக்கேன் சார். அம்மா திரும்பவும் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஒருவேளை அப்படி திரும்ப ஏதாவது நடந்தா கூட சாமியார் அவங்கள காப்பாத்திடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். சாமியாரா? யார் அவரு? ஜலகண்டீஸ்வரர் கோயில்ல இருக்கிற தகப்பன் சாமி சார். சார், ஏற்கனவே அம்மா குளத்துல குதிக்க போனப்ப கூட அந்த சாமியார் தான் சார் அம்மாவை தடுத்திருக்காரு. விஷம் சாப்பிட்ட அம்மாவையும் அக்காவையும் இன்னைக்கு கூட அவர் தான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காரு. சரியான நேரத்துல அவர் மட்டும் அங்க போகலன்னா அவங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு இழந்திருப்பேன் சார். சார், இப்பெல்லாம் அம்மாவுக்கு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம், அவங்க உசுருக்கு ஆபத்துன்னு வரும்போதும் சாமி மாதிரி வந்து அவர் தான் சார் காப்பாத்துறாரு. அப்பாங்கிற உறவு இல்லாம தவிக்கிற எங்களுக்கு அந்த சாமியே அனுப்பி வச்சிருக்கிற தகப்பன் சாமி சார் அவரு. அப்பந்தான் தகப்பன் சாமியா வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எதையும் வெளிப்படையா காட்டிக்க முடியாம சாமி என்னை கட்டி போட்டு வச்சிருக்கு பத்தியா? அதுதான் நான் செஞ்ச பாவத்துக்காக சாமி எனக்கு கொடுக்கிற தண்டனமா. சார், என்னாச்சு சார்? நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை மேலு, நடக்கிறதையெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அதுதான் உன் அம்மாவோட மனசை மாற்றி கயலோட கல்யாணத்தை முடிச்சிடணும்னு தோணுது. அந்த கல்யாணத்தை எப்படி சிறப்பாக நடத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரி, ஓகே சார். ஏன் மலரு, அதான் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் நாம ஏன் இங்கே இருக்கோம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் தருவாங்கம்மா. பில்லெல்லாம் கணக்கு பண்ணி சொல்வாங்க. கொஞ்சம் நேரம் ஆகுமா? சரி. வாங்க. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? ஒரேடியா போயிடலான்னு நினைச்சேன். என்னை இங்க தூக்கிட்டு வந்து காப்பாத்திட்டாங்க. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க போய் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? நீங்க செஞ்ச காரியத்தால மயில் ரொம்ப நொறுங்கி போயிட்டாமா. உங்களை பத்தி ரொம்ப வருத்தமா பேசினா. அவன் இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. உண்மையை சொல்ல போனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலமா. தோற்கால கையில இவ வீட்டை விட்டு ஓடி போவான்னு கூட தான் நான் எதிர்பார்க்கல. மயிலி என் கனவை கலைச்சிட்டு
திருட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்கிறதையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம பெருசா நம்புறவங்க நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறா நடக்கும்போது எப்படி வலிக்குன்னு இப்ப அவளுக்கு புரியுதா? அம்மா, இல்லம்மா, அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன்னு நான் சொல்லல. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவங்க உடம்பு தளர்ந்து போற காலம்னு ஒண்ணு வரும். தைரியமா இருக்கிற மனசுக்கும் அப்படி ஒரு காலம் வரும்ல. இவ்வளவு நாளா என் குடும்பத்துக்கு ஆதாரமா நின்று என்னோட குடும்பத்தை தாங்கி பிடிச்சது என் பொண்ணுங்க தான். இன்னைக்கு அவங்களே என்ன கைவிட்டதுக்கு அப்புறம் எப்படிமா என்னால தைரியமா நடமாட முடியும்? நான் யாருக்காக வாழ்ந்தனோ அவங்களே இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு தானே தோணும். யாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணலம்மா, உங்களுக்கு எதிராவும் போகல. இப்பவும் உங்க நிழல்ல நிக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற பிரச்சனை தான் இந்த பிரிவுல வந்து முடிஞ்சிருக்குமா. அத சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுமா. என்ன மணி, Sir. சூசைட்கான காரணம் என்னன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டியா? இன்னும் இல்ல சார். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? சார், இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார். அதான் பொதுவா விசாரிச்சுட்டு இருந்தேன். தெரிஞ்சவங்கன்னா எப்படி? இவங்க மயிலோட அம்மா சார். இவங்க பெரிய அக்கா, அவங்க சின்ன அக்கா சார். அம்மா, சார் எங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க புது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்மா. மயிலோட குடும்பத்தை ஒரு நல்ல சூழ்நிலையில பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஹாஸ்பிட்டல்ல பாக்குற மாதிரி நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுதான். ஆனா இது சூசைட் அட்டெம்ப்ட் கேஸுங்கிறதுனால ஃபார்மலாக கொஞ்சம் என்கொயரி பண்ணத்தான் வேணும். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மா, முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இது சூசைட் அட்டெம்ப்ட் தானா இல்ல உங்களை யாராவது கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? அப்படிலாம் அதுவும் இல்லை சார். ஓ, ஓகே. எந்த காரணத்துக்காக இந்த முடிவை எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா இதுக்கு குடும்ப பிரச்சனை தான் காரணமா இருக்கும். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன குடும்ப பிரச்சனை? மயில் நமக்கு கிடைக்கணும்னா அவ அம்மாவுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். பார்த்துக்கோ. எனக்கு உங்க சங்கடம் புரியுதுமா. குடும்ப பிரச்சனையை வெளிப்படையா சொல்ல வேணாம்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சொசைட்டில கௌரவமா மரியாதையா வாழ்றவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன பிரச்சனைனா சூசைட்ல செத்து போறதை விட பெரிய கொடுமை பொழைச்சு வந்து கேஸை ஃபேஸ் பண்றதுல தான் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம், 8 வருஷம் கோர்ட்டுக்கு இழுத்தடிப்பாங்க, அழைச்சிட்டு போய் கேவலப்படுத்துவாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா பிரஸுக்கு தகவல் போகும். அப்படி தகவல் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தாய் இளம் பெண்ணுடன் தற்கொலை முயற்சின்னு கொட்டை எழுத்துல போடுவாங்க. பாவம், நீங்களே 3 பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஓகே, ஒன்று பண்ணலாம். மணி, பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட்ல எழுதிக்க. ஓகே சார். என்கொயரி அது இதுன்னு உங்களுக்கு நோக்கடிக்க வேணாம்ல.
ம் இவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாம இந்த கேஸை முடிச்சிருவோம். ம் ஓகே சார். மா சூசைட் அட்டம்ப்ட்னு கேஸை ஃபைல் பண்ணனா நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும். கோர்ட்டு கேஸ்னு அலையிற மாதிரி ஆயிடும். இங்க பாருங்க, அந்த கஷ்டம் உங்களுக்கு வேணாம் தான் சிம்பிளா நான் சொல்லிட்டேன். இனிமே இது எல்லாத்தையும் பத்தி கவலையே பட வேண்டாம். நீங்க ஃப்ரீயா இருங்க. ம் ஓகே. ரொம்ப நன்றி சார். என்னம்மா நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? மயிலோட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நன்றி சொல்லி என்ன பிரிச்சு வைக்கிறீங்களா? மணி நம்ம கிளம்பலாமா? போலாம் சார். அம்மா அப்ப நான் கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ வந்தா உடனே அவசரப்பட்டு இந்த முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தரா என்ன நினைச்சுக்கோங்க. எந்த நேரமா இருந்தாலும் யோசிக்காம எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். சரிங்களா? உடம்பு பார்த்துங்கம்மா. வா மணி. சரிம்மா, அப்ப நானும் போயிட்டு வரேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. வரேன்.